நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள எங்க வீட்டில் இருக்க குட்டி பையன் என் கேமராமேனை உஷார் பண்ணி அவன் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டான். இப்போ நம்ம மசாலா நூடுல்ஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்றது பாக்கலாம் வாங்க. இப்போ நம்ம குட்டிக்கிட்டு இதை ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணாச்சுல கடாய் எடுத்து இங்கே வச்சிடலாம். அதுக்கு சாரி. இப்போ நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சூடாகட்டும். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்து போடுறது நல்லா இருக்கு. கிண்டிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம், அதாவது கிரீன் சில்லி. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்தது கேப்சிகம் சேர்த்துக்கணும். அடுத்தது கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நல்லா வதங்கியாச்சு. இப்போ வீட்டில் இருக்க நார்மல் மசாலா எதுனா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற காரம் மாதிரி எடுத்துக்கணும். செம்ம வாசனை அடிக்கும். நீங்க மட்டும் இங்க வந்தீங்க சூப்பரா இருக்கும். ஆரியனா இல்ல, வெளியே போயிட்டாரு. ஆனா நான் சமைக்கிறேன். எப்படி சமைச்சேன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா மட்டும் சமைச்சு சொல்லிடாதீங்க, மனசு உடஞ்சிருங்க. இப்போ வந்து எத்தனை நூடுல்ஸ் எடுத்துருக்கீங்களோ அத்தனை மேகி மசாலா போட்டுக்கோங்க. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. வாசனை சூப்பரா இருக்கு மக்களே. இப்போ வந்து சாஸ் போட்டுக்கணும். ஓ, அதுக்கப்புறம் இப்ப தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கிளறிக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். ஓகே மக்களே, ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். வாவ், வாட் a taste. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்க மட்டும் இங்க நின்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து போடலாம். ஓகே சூப்பர், சாரி. இப்போ நம்ம ஒரு 10 minutes மூடி வைக்கலாம். come here. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓகே, மூடி வச்சிடலாம். only 10 minutes. 10 minutes later. இப்போ 10 minutes முடிஞ்சிச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். Smell is very very super. பாருங்க மக்களே. அச்சோ, வெச்சிச்சு. சாரி. இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம மசாலா நூடுல்ஸ். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரியானாக்கு பவுல்ல போட்டு டேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா மக்களே, நீ வந்து அரியானா சேனல் நானும் வருவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய். நீங்க பார்த்துட்டு ஒரு மொட்டை அவன் தான் செஞ்சான்.
எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கான். நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. என்ன மிளகாத்தூள் அதிகமாக போட்டிருக்கான் போல. காரம் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. நூடுல்ஸ் செம்மையாக இருக்குது.